அல்ஹம்துலில்லாஹ். அகில உலகத்தையும் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்னுடைய திருப்பெயர் கொண்டு இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, வியாபார நண்பர்களே, ஆங்காங்கே இருந்தபடி இதனை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நம் தொப்புள் கொடி உறவுகளே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் தாங்கள் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மார்க்க விளக்க தெருமுனை கூட்டத்தில் இன்றைய இளைய சமுதாயம் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் இது போன்ற தலைப்புகளில் இளைஞர்களுக்கு மத்தியிலும் சரி, இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய அந்த பொறுப்புகளை பெற்றிருக்கக்கூடியவர்களுக்கும் சரி, ஏதாவது ஒரு செய்தியை இது போன்ற தலைப்பின் கீழ் சொல்ல வேண்டிய தேவை நிலை வருகிறது. ஒரு மனிதன் சந்திக்கக்கூடிய பருவங்களிலேயே அறிவும் ஆற்றலும் துணிவும் ஒருங்கிணைந்து பெற்ற பருவம் எதுவென்று சொன்னால் இளமை பருவம்தான். குழந்தை பருவம் எதுவுமே அறியாத பருவம். முதுமை பருவம் ரொம்ப பலவீனமான பருவம். நினைச்சதை செய்ய முடியாது, உடம்புல வலு இருக்காது, செய்யறதுக்கு துணிவு இருக்காது. ஆனால் இதன் இரண்டிற்கும் இடைப்பட்ட பருவம்தான் இளமை பருவம் என்று சொல்லக்கூடிய பதின் பருவம், டீனேஜ். இந்த பருவத்துல அறிவும் நல்லா வேலை செய்யும், அதனை செயல்படுத்துறதுக்கு உண்டான உடல் ஆரோக்கியமும் இருக்கும், அதனை செய்வதற்குண்டான துணிச்சலும் தைரியமும் எல்லாமே ஒருங்கிணைந்து பெறக்கூடிய பருவம் என்ன அப்படின்னு கேட்டா குழந்தை பருவத்திற்கும் முதுமை பருவத்திற்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பதின் பருவம் தான். திருக்குரானில் அல்லாஹ் சொல்றான், இறைவன் சொல்லி காட்டுகின்றான். என்ன சொல்றான்னா, அல்லாஹுவே உங்களை பலவீனமாக படைத்தான், பின்னர் பலவீனத்திற்கு பிறகு பலத்தை அளித்தான், பிறகு பலத்திற்கு பின்னர் பலவீனத்தையும் வயோதிகத்தையும் ஏற்படுத்தினான். அவன் தான் நாடியதை படைக்கிறான், அவன் நன்கு அறிந்தவன், ஆற்றல் மிக்கவன் என்பதாக சொல்றான். அல்லாஹ்தான் மனுஷனை படைச்சான். முதல்ல ரொம்ப பலவீனமா படைச்சான், குழந்தையா. அதுக்கப்புறம் பலத்தை ஏற்படுத்தினான். முதுமை பருவத்திற்கும் குழந்தை பருவத்திற்கும் இடைப்பட்டு சந்திக்கக்கூடிய அந்த பருவத்தில் இறைவன் இளைஞர்களுக்கு, இளைய சமுதாயத்திற்கு பலத்தை ஏற்படுத்தினான் என்பதாக தன்னுடைய திருக்குரானில் பேசுகிறான். அப்பேற்பட்ட துடிப்பும் துணிவும் இருக்கக்கூடிய இளமையை முறையாக பயன்படுத்துவதற்கும் முறை தவறுவதற்குண்டான வாசல்களை கண்டறிந்து அதனை அடைப்பதற்குமான தேவை தற்போதைய காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது. யாராவது மறுக்க முடியுமா? ஒரு நாட்டினுடைய வளங்களிலேயே மிக முக்கியமான வளமாக கருதப்படுவது மனித வளம்தான். இந்த மனித வளத்தினுடைய அடிப்படை என்ன, அஸ்திவாரம் என்ன அப்படின்னு கேட்டா இளைய சமுதாயம் தான். ஒவ்வொரு குடும்பத்தாரும் மறுக்க முடியாது. ஒரு குடும்பமாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருந்தாலும் சரி, இளைஞர்களுடைய வளர்ச்சி தான் அதனை முன்னேற்றுவதற்கான அடிப்படை என்பதை ஒவ்வொருவரும் விளங்கி வச்சிருக்கணும். ஆனா இன்றைய இளைஞர்களுடைய போக்கை பார்க்கும் பொழுது நினைத்தாலே மிகவும் கவலை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உண்டா இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பெற்றோரும் தூங்கி எந்திரிச்ச உடனே அவங்களுடைய முக்கியமான கவலை எதுவா இருக்கு அப்படின்னு கேட்டா, சின்ன வயசுல நம்ம புள்ள நல்லா சிறப்பா இருக்கு, சொல் பேச்சு கேக்குது, எல்லா வேலையும் நல்லா செய்யுது, வீட்டு வேலைகள்லாம் இழுத்து போட்டு செய்யுது, நம்மளுக்கு நல்லா கட்டுப்படுது, எல்லாமே நல்லா இருக்கு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பிள்ளை வளர வளர நம்முடைய பேச்சை கேட்டு நடக்குமா? ஒழுக்க சீலர்களாக இருப்பார்களா?
அவர்களுடைய எதிர்காலத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி அமைத்துக் கொள்வார்களா? அப்படி இல்லைன்னா இந்த சீர்கெடுக்கக்கூடிய உலகத்தில் என்னுடைய பிள்ளையும் மாட்டிக்கொண்டு அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி ஆகிவிடுமா என்ற பயத்தின் அடிப்படையிலேயே ஒவ்வொரு பெற்றோர்களுடைய ஒரு நாளும் கடக்கக்கூடிய நாளே இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு நாளும் பெற்றோர்களுடைய கவலை இது குறித்து தான் இருக்கு. ஏன் இளைஞர்களுடைய நிலை, இளைய சமுதாயத்தினுடைய நிலை அது போன்ற ஒரு கேள்விக்குறிக்கு ஆட்பட்டிருக்கிறது. மது போதைக்கு அடிமையாகிறார்கள். அதிவேக பயணத்தால் சாலை விபத்துகளில் சாகக்கூடிய நிலையில் இளைஞர்கள் இருக்கிறார்கள். காதலின் பெயரால் சல்லாபங்களில் ஈடுபடுவதும், ஒழுக்கக்கேடான செயல்களில் மூழ்கி கிடப்பதும், வன்முறை வெறியாட்டங்களில் ஈடுபடுவதும் இன்றைக்கு ஒவ்வொரு நாள் இது போன்ற செய்திகளில் இளைஞர்கள் இல்லாத செய்தி குறிப்பே பார்க்க முடியாது. அதை விலகி நாம் ஒன்னொன்னு புள்ளி விவரத்தோட சொல்லி தெரியணும்ன்ற அவசியமும் இல்லை. அப்போ வழிதவறி செல்லக்கூடிய இளைஞர்களை சீர்படுத்துவதற்குண்டான ஒரு சிறு முயற்சி தான் இது போன்ற கூட்டங்கள். இளைஞர்கள் என்பவர்கள் யார், அவர்களுடைய பலம் என்ன என்பதை மக்களுக்கு அறிய செய்வதும், அவர்களுக்கு அறிய செய்வதும், அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டிய பொறுப்பை பெற்ற பெற்றோர்களுக்கு அறிய செய்வதும் தான் இந்த தலைப்புடைய மிக முக்கியமான நோக்கம். முதல்ல இளைஞர்கள் அப்படின்றவங்க யாருன்றதை இளைஞர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், சுய ஆய்வு செஞ்சு பார்க்கணும், அது சம்பந்தப்பட்ட அறிவை வளர்த்துக்கணும். தங்களுடைய ஆற்றல் என்ன, தங்களுடைய பலம் என்ன, தங்களுடைய பலவீனம் என்பதை அவர்களை வழிநடத்தக்கூடிய பொறுப்பை பெற்றவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், இளைஞர்களும் இளம் பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம எப்படியாப்பட்ட ஆளு, நமக்கு இருக்கக்கூடிய நாலேஜ் என்ன, நமக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் என்ன, நம்மகிட்ட இருக்கக்கூடிய பலவீனம் என்ன, நம்ம இன்றைய காலகட்டத்தில் சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன, இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மள சரியான பாதையை நோக்கி நாமே சரி செஞ்சுக்க முடியும். இப்ப இளைஞர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பார்த்தோம்னா, எரிக்சன் என்று சொல்லக்கூடிய ஒரு புகழ்பெற்ற உளவியல் ஆய்வாளர், எரிக்சன் அவர் பேர், அவரே ஒரு புகழ்பெற்ற உளவியல் ஆய்வாளர். 1950 வருஷம் குழந்தை பருவம் மற்றும் சமூகம் என்ற ஒரு புத்தகத்தை அவர் வெளியிடுகிறார். அந்த புத்தகத்துல மனிதன் குழந்தை முதல் முதுமை வரை மனிதனுடைய 8 நிலைகளை பிரித்து, குழந்தையிலிருந்து அவன் முதுமை அடையக்கூடிய அந்த வயசு வரைக்கும் மனித வாழ்வை 8 படிநிலைகளாக பிரிக்கிறார். இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் ஒரு பருவம், ஒரு படி. இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் ஒரு படிநிலை. இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் ஒரு படிநிலைன்னு சொல்லி அவருடைய குழந்தை காலத்திலிருந்து முதுமை பருவம் வரைக்கும் 8 படிநிலைகளாக அவர் படிக்கிறார், பிரித்து அந்த புத்தகத்துல சொல்றார். இதைத்தான் எரிக்சனினுடைய உளவியல் கோட்பாடு அப்படின்னு சொல்றாங்க. இவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 10 பருவ இளைஞர்களுடைய செயல்கள் குறித்து அவர் சொல்லும் பொழுது பருவ வயது காலத்தில் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை அவர் விவரிக்கிறார். நான் யார், இளைஞர்கள் இளைய சமுதாய பிள்ளைகள் என்ன பண்ணுமா, நம்ம யாருன்னு யோசிக்குமா, நம்ம யாரு, என்னோட வாழ்க்கை என்ன, என்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, என்னுடைய இலக்கு என்ன என்பது குறித்த தேடலிலேயே இருப்பார்கள், முடிவு செய்ய மாட்டார்கள். இல்லையா? அவர்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் குறித்து தேடுவார்கள், ஆனால் முடிவு செய்ய மாட்டார்கள். ஏன்? ஒரு விதமான குழப்ப நிலையில் இருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அதே போல தனக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்குவதற்கு அவர்கள் விரும்புவார்கள். அடுத்து என்ன சொல்றார்? அப்பேற்பட்ட மனநிலையை கொண்ட இளைய சமுதாய பிள்ளைகள் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, பெற்றோர்களை விட நண்பர்களின் கருத்துக்குத்தான் அதிக முக்கியத்துவம் அளிப்பார்கள். அவங்களுடைய மனநிலை அப்படிதான் இருக்கும். இந்த வயசுல 10 பருவத்துல பெற்றவங்க சொல்றது மண்டையில ஏறாது, நண்பர்கள் சொல்றதான் செவி சாய்க்கக்கூடிய மனநிலை 10 பருவ பிள்ளைகளுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றார். ஏன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய மூளை வளர்ச்சி, இளைஞர்களுடைய மூளையில் அந்த மூளையில் இருக்கக்கூடிய முன்பக்க மடல், அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்லுவாங்க, இது முழுமையாக வளர்ச்சி அடைவதற்கு 25 வயது வரை ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 25 வயசு வரைக்கும் அந்த மூளை, முன்பக்க மூளை வளர்ச்சி அடைகிறதுக்கு ஆகும். இதனுடைய விளைவு என்ன அப்படின்னு கேட்டா, முடிவு எடுப்பதில் நிதானத்தை விட வேகம் அதிகமாக இருக்கும் சொல்றாங்க. எதையுமே
யோசிச்சு சிந்திச்சு ஆராய்ஞ்சு இது செய்யலாமா கூடாதா, இதுல இருக்கக்கூடிய தப்பு என்ன, இதுல இருக்கக்கூடிய சரி என்ன, இதுல இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன என்பது குறித்து விரிவாக உட்கார்ந்து யோசிச்சு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் அவர்களுடைய மூளை வேலை செய்யாது. ஏன்? நினைத்ததை விட அவர்களுடைய மூளையின் வேகம் அதிகமாக இருக்கும். உணர்ச்சியினுடைய மேலாண்மை சம்பந்தமாக அவர் சொல்லும் பொழுது லிம்பிக் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய ஒரு மண்டலம் இருக்கு மூளையில. அது என்ன அப்படின்னு கேட்டா, மனிதனுடைய உணர்ச்சிகளையும் அவனுடைய நடவடிக்கைகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய மூளையின் ஆழ்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விதமான நரம்பு மண்டலம் லிம்பிக் சிஸ்டம். இந்த லிம்பிக் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, உணர்வு, நமக்கு ஏற்படக்கூடிய கோபம், நமக்கு ஏற்படக்கூடிய பாசம், இது எல்லாத்தையுமே நம்முடைய நடவடிக்கை இப்ப எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய வேலையை இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் செய்யுது. இந்த அமைப்பு இளமை பருவத்தில் வேகமாக செயல்படுவதால் கோபம், காதல், உற்சாகம் போன்ற உணர்ச்சிகள் மிக தீவிரமாக வெளிப்படும். யாருக்கு? இளைஞர்கள். இளைஞர்கள்னா ஆணும் சரி பெண்ணும் சரி, அந்த வயசுல இருக்கக்கூடிய டீனேஜ் பசங்களுக்கு இந்த லிம்பிக் சிஸ்டம் ரொம்ப வேகமா வேலை செய்யறதுனால கோபம், காதல், உற்சாகம் இது போன்ற உணர்ச்சிகள் ரொம்ப தீவிரமா இருக்கும். இப்பேற்பட்ட பருவத்தை கவனமாக கையாள தெரியாத போதுதான் அவர்கள் கவன சிதறல் ஏற்பட்டு சரியான வழிகாட்டல்கள் கிடைக்க பெறாத போதுதான் அவர்கள் கவன சிதறல் ஏற்பட்டு அவசர கதியில் தவறான முடிவெடுக்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க. அது மது போதையா இருக்கலாம், இன்ன பிற வேலைகளா இருக்கலாம், தவறான நட்புகளா இருக்கலாம், தவறான பழக்க வழக்கங்களா இருக்கலாம், இல்ல வேறு ஏதோ ஒண்ணு பயனற்ற ஒரு காரியமா இருக்கலாம், அவர்களுக்கு எதிரான காரியமா இருக்கலாம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, அந்த லிம்பிக் சிஸ்டம் வேகமா வேலை செய்து அப்ப அவர்களுக்கு தேவையான சரியான வழிகாட்டல் இல்ல. இப்ப இது போன்ற ஒரு பலவீனங்கள்லாம் நமக்கு இருக்கு அப்படின்றத இளைஞர்கள் உணர்ந்தார்களே ஆனால், நமக்கு என்ன பலம் இருக்கு அப்படின்றத இளைஞர்கள் உணர்ந்தார்கள் ஆனால் வாழ்க்கையை சரி செய்ய முடியும். வெறுமனே அவனை குத்தம் சொல்றது மாத்திரம் இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் கிடையாது, தலைப்பினுடைய நோக்கம் கிடையாது. இளைஞர்கள் அப்படி இருக்கிறாங்க, இளம் வயது பெண்கள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுவது மாத்திரம் இந்த தலைப்பினுடைய நோக்கம் அல்ல. மிக முக்கியமான நோக்கம், இது போன்று பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கு. இன்னைக்கு தங்களுடைய மூளையை சரியான பாதையில் செலவு செய்வதன் மூலமாக அவங்களுடைய வாழ்க்கையை சரியான பாதையை நகர்த்துவதன் மூலமாக, முறையான திட்டமிடலின் மூலமாக எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார்கள். ஹினா சைஃபி என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஹினா சைஃபி இந்தியாவின் கிராமப்புறங்களில் சுற்றுச்சூழல் மற்றும் தூய்மையான எரிசக்தி குறித்து பெரும் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு வர்றார். இந்தியாவில் யூபியில இருக்கிறார் ஹினா சைஃபி என்ற பெண்மணி. அவர் செஞ்ச சாதனைக்காக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யங் கிளைமேட் சாம்பியன் என்று சொல்லக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார். இவர் செய்த இந்த காரியத்தின் மூலமாக என்ன விளைவு ஏற்பட்டிருக்கிறது தெரியுமா? தங்களுடைய அந்த பொண்ணு வசிக்கிற கிராமத்துல சூரிய மின்சக்தி பயன்பாட்டை ஊக்குவிப்பதிலும் காற்று மாசுபாட்டை குறைப்பதிலும் ரொம்ப தீவிரமாக செயல்படுகிறார். உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறார். ஏன்? சரியான பாதையை நோக்கி செஞ்சதுனால, அந்த மூளையை முறையா பயன்படுத்தினதுனால. அவ்வளவு ஏன், நம்ம ஏன் ஊப்பிக்கலாம் போகணும், தமிழ்நாட்டுக்கு வாங்க, நம்ம பகுதியே எடுத்துக்கோமே. கடந்த 2024 வருஷம் 2024 இங்க பக்கத்துல தான் செரியன் நகர் ஹாஜிமார் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பேரு ஹாஜிமா, இஸ்லாமிய குழந்தை. பேப்பர்ல காசிமா காசிமான்னு போட்டு அந்த அடையாளமே இல்லாம ஆக்கிட்டான். அந்த பொண்ணு பேரு ஹாஜிமா. அவங்களுடைய தகப்பனார் ஆட்டோ ஓட்டக்கூடிய தொழில் செய்யறார். சின்ன பொண்ணு தான், படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவி. அது எவ்வளவு பெரிய வேலை செஞ்சது தெரியுமா? மாலத்தீவுல நடந்த கேரம் போர்டு, உலக கேரம் போர்டு போட்டியில இந்தியாவை தலை நிமிர செய்யக்கூடிய விதத்தில் சாம்பியன் பட்டம் என்று பல பதக்கங்களை வாங்கி குவித்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய செரியன் நகர்ல இருக்கக்கூடிய பெண் குழந்தை. அதே பகுதியில போன வருஷம் இதே போட்டியில கீர்த்தனான்னு சொல்லி இன்னொரு மாற்று மதத்தை சேர்ந்த இளம்பெண் சிறுமிதான்
பதக்கம் வாங்கி குவிச்சுது. அதே சென்னை கொடுங்கையூர் பகுதியில முஸ்லிம் இளைஞன் வீட்டில் இருக்கக்கூடிய ஏழ்மை தாங்க முடியல, ஏழ்மையின் காரணமாக உணவு டெலிவரி செய்யக்கூடிய ஒரு இளைஞன் முகமது ஆசிப்னு பேரு, கேரம் போர்டுல இருக்கக்கூடிய இந்த ஆர்வத்தின் காரணமாக என்ன பண்றாரு, மாலத்தீவுல நடக்கிற சாம்பியன்ஷிப் போட்டிக்கு அவருக்கு கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது. கையில கலந்துக்கிறதுக்கு உண்டான பணம் வசதி கிடையாது. தமிழ்நாடு அரசினுடைய உதவியை பெற்று அந்த போட்டியில் கலந்து கொண்டு அந்த போட்டியில் கலந்து கொண்ட 7 நாட்டு வீரர்களை வீழ்த்தி அவர் சாம்பியன் பட்டத்தை பெறுகிறார். இது ஒரு புறம். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கிறதுக்கெல்லாம். ஏன், இளைஞர்கள் எப்பேற்பட்ட ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறார்கள், சந்தோஷமா இருக்கு. ஆனா அதே நேரத்துல கடந்த 10 வருடங்களில் வளரிளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய தற்கொலைகள், சாலை விபத்துகள், போதை பழக்க வழக்கம், கவனச்சிதறல் இவை அனைத்தும் அதிகரித்திருக்கிறன அப்படின்னு சொல்லி, இதனால் அவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி உலகம் முழுவதும் 10லிருந்து 19 வயதுக்குட்பட்ட 7 பேர்ல ஒருவர் உளவியல் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கிறார்கள் என்பதாக உலக சுகாதார நிறுவனம் அது ஆய்வறிக்கை வெளியிட்டு. எத்தனை வயசுல இருந்து எத்தனை வயசு வரை? 10லிருந்து 19 வயசுல இருக்கக்கூடிய 7 பேர்ல ஒரு ஆளு உளவியல் ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். இதனால் அவர்களுடைய கல்வி பாதிக்கப்பட்டிருக்கான், விபத்து தற்கொலைகள் அதிகரிச்சிருக்கான், சக மனிதனுடைய உறவு, பிறரினுடைய உணர்வுகள் சார்ந்த அந்த புரிதல், சமூகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த அக்கறை, பொறுப்புணர்வு, இவை அனைத்தும் இளைஞர்கள் மத்தியில் மிக பெரும் அளவில் வீழ்ச்சி அடைந்திருக்கிறன அப்படின்னு சொல்லி WHO உலக சுகாதார நிறுவனம் நமக்கு சொல்லி காட்டு. இதெல்லாம் எப்ப நடக்குதுன்னா, ஒரு பக்கம் சில இளம் பிள்ளைகள் வளர்ச்சியை நோக்கி போறாங்க, மற்றொரு பக்கம் அதே இளம் சமுதாய பிள்ளைகள் தேஞ்சுக்கிட்டே போறாங்க. பல்வேறு விதமான சீர்கேடுகளுக்கு ஆள்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு. சிவபாலன் இளங்கோவன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனநல மருத்துவர் பேராசிரியராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, 20 வயதுக்குட்பட்ட பருவத்தில் வளரும் பொழுது கிடைக்கக்கூடிய இந்த உணவு, குடும்ப சூழல், பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறை, சமூக சூழல், இவைதான் பிள்ளைகளுடைய இளமை காலத்தில் மேம்பட்ட வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்றார். ஒரு பிள்ளை, ஒரு இளைஞன், ஒரு இளம்பெண் அவருடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்களுக்கு என்னென்னலாம் சரியா கிடைக்கணுமா, அவங்க வளரக்கூடிய அந்த மூளை வளர்ச்சி அடையக்கூடிய அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய சாப்பாடு, உணவு, குடும்ப சூழல், பெற்றோர்களுடைய வளர்ப்பு முறை, சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழல்கள் தான் இளமை கால வாழ்க்கையவே இளைஞர்களுக்கு தீர்மானிக்கிறது. 15 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு முறையான வழிகாட்டல் இல்லை என்றால் அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகி விடுகிறது என்று சொல்லி மனநல மருத்துவர் பேராசிரியர் சிவபாலன் இளங்கோவன் சொல்றார். இது ஒரு ஆய்வு பண்ணி அவர் சொல்லக்கூடிய செய்தி. ஏன், அப்போ அவர்களுக்கு சரியான வழிகாட்டல் இல்லாததன் காரணத்தினால்தான், குடும்ப சூழல் சரியான முறையில் அமைய பெறாததனால்தான், உணவு முறைகளில் மாற்றம் இருப்பதன் காரணத்தினால்தான், பெற்றோர்களின் வளர்ப்பின் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகளின் காரணத்தினால்தான் இது போன்ற நிலைகளுக்கு அவர்கள் ஆட்படுகிறார்கள். ஏன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் அவங்களை நம்ம குறை சொல்றது இருக்கிறோம், அறிவுரைகள் மாத்திரம் பலனளிக்குமானா பலனளிக்க. ஏன், நம்ம அவங்களை மீட்டு எடுக்க வேண்டிய பொறுப்பு ஒண்ணு இருக்கு, இருக்கிறத தக்க வச்சுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. எப்ப தக்க வச்சுக்க முடியும், என்ன காரணம் அப்படின்றத தெரிஞ்சு அந்த காரணத்தை சரி செஞ்சாதான் இருக்கிறதையாவது தக்க வச்சுக்க முடியும். இளைஞர்கள் நம்ம வாழ்ந்த காலகட்டத்தில் மாதிரி இன்றைய இளைஞர்கள் வாழலைங்க. நம்ம காலத்துல செல்போன் இருந்துச்சா, எப்பயே வாரம் ஒரு ஆள் வீட்டுல போன் இருக்கும், டெலிபோன் இருக்கும், 3வது தெருவில் இருக்கும் போன். டெலிபோன் இருக்கிறதே 3வது தெருவில் இருக்கும். வெளிநாடுகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் இத்தனாம் தேதி நான் இந்த இடத்துக்கு போன் பண்றேன்னு லெட்டர் போட்டு விடுவாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னால ஆகஸ்ட் 13ஆம் தேதி அப்துல் கரீம் வீட்டுக்கு நான் போன் பண்ணுவேன், குடும்பத்தோட வந்து சேர்ந்துறேன் நைட்டு 11 மணிக்குன்னு சொல்லி லெட்டர் போட்டு ஒரு மாசத்துக்கு முன்னால தகவல் சொல்லுவாங்க. இன்னைக்கு அப்படி இருக்கா? அங்க போய் காத்து கிடக்கணும், போன் வருமா வருமா வருமானு காத்து கிடக்கணும். அர்த்தராத்திரில போன் வரும். ஏன்னா அங்கத்தி டைமுக்கு இங்கத்தி டைமுக்கும் முன்ன பின்ன இருக்கும். அர்த்தராத்திரில போன் வரும், மாத்தி மாத்தி பேசிட்டு வருவோம். இங்க வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய கணவனா இருக்கலாம் அல்லது தகப்பனா இருக்கலாம், கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கலாம், இவங்க கிட்ட பேசுறதுக்கு
ஒரு நாள் பயணப்பட்டு ஊர் கடந்து ஊர் போன வரலாறுகள்லாம் இருக்கு. அன்றைய காலகட்டம் இன்னைக்கு அப்படி இருக்கா? வீட்டுல இருந்து வெளியில கிளம்பி போனோம்னு வைங்க, போய் அடுத்த செகண்ட்ல கிளம்பிட்டீங்களா, எங்க இருக்கிறீங்க, வந்துட்டு இருக்கிறீங்களா, வரும்போது அப்படியே ஒரு மாவு பாக்கெட் வாங்கிடுவாங்க. செல்போன்ல தகவல் சொல்ற அளவுக்கு தொலைத்தொடர்பு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. எல்லா பிள்ளைகளுடைய கையிலையும் செல்போன். ஒருமனே செல்போனை பயன்படுத்தாதே அவங்க தடுத்துட முடியுமா? இல்ல. ஏன்? எல்லாத்தையும் ஸ்கூல்ல இருந்து செல்போன்ல தான் அனுப்புறான். அவர்களுடைய ஸ்காலர்ஷிப்புக்கு வழங்கக்கூடிய அந்த ஓடிபி பின்னு முதல் கொண்டு செல்போன்ல தான் வருது. அவர்களுக்குன்னு தனிப்பட்ட என் பிரத்யேகமா இருக்கணும்னு கல்லூரிகள்ல சொல்றாங்க. அவங்களுக்குன்னு தனிப்பட்ட மொபைல் வாங்கி கொடுங்க. எப்படி அவங்கள செல்போன் தொடர்பை விட்டு நம்மால் துண்டிக்க முடியும்? முடியாது. அப்போ பல்வேறு சவால்களுக்கு மத்தியில வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம காலகட்டம் மாதிரி இல்ல. அப்ப டிவி பாக்குறதுக்கு ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும். இன்னைக்கு ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு டிவி வச்சு எல்லாத்தையும் பார்க்கிற சூழ்நிலை உருவாயிருச்சு. சினிமா, தொலைக்காட்சி, மொபைல் போன்கள்ல வரக்கூடிய அந்த ஆபாசங்கள், சினிமாவில் வரக்கூடிய ஆபாசங்கள், விஷத்தை விதைக்கக்கூடிய கதைக்களங்கள், அதனை வீடு வரை கொண்டு வரக்கூடிய தொலைக்காட்சி, நேரில் பார்க்க அசிங்கப்படும் காட்சிகளை கூட குடும்பத்தோடு பார்க்கும் அளவிற்கு சர்வ சாதாரணமாக மலிந்து கிடக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைய இளைய சமுதாயம் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கிறது. தனிமையில் தவறு செய்வதற்கு மொபைல் போன் வழிவகுக்கிறது. முகநூல், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைதள குழுமங்களால், சமூக வலைதள பக்கங்களால் அவர்கள் ஏதோ ஒரு தவறான இடத்தில் சிக்கிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை தொலைப்பதற்குண்டான வேலை ஏற்படுது. வன்முறையை விதைக்கக்கூடிய ஆன்லைன் விளையாட்டுகளின் மூலமாக அவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிறது. என்ன விளையாட்டுங்க வச்சிருக்கான்? சுட்டா பாயிண்ட். எப்படி? அடுத்தவன சுட்டா பாயிண்ட். எத்தனை பேரை நீ கொலை செய்யறியோ அத்தனை பாயிண்ட் உனக்கு. எத்தனை பேர் உட்கார் நைட்டு 12 மணிக்கு நம்ம ஒரு டைம்ல 2-3 வருஷத்துக்கு முன்னால இரவு நேரத்துல வியாபாரம் பார்ப்போம். அப்படி போனோம்னு வைங்களேன், நம்ம போறது 12 மணி 11 12 மணி அப்படி தெருவா சுத்தி வியாபாரம் பார்ப்போம். திடீர்னு சவுண்ட் வரும், போடுறா அவன், நம்மளுக்கு பக்குன்னு இருக்கும். விடுறாதடா போடுறா. எந்த மூலையில இருப்பானே தெரியல, கையில மொபைல் போனை வச்சுட்டு அவன் விளையாடுவான். அதுல பேசிக்கிட்டே விளையாடுவான். ஒரு கட்டத்துல அவன் மூளை அதுக்கு மயங்கி போய் எந்த நேரம் பார்த்தாலும் இப்படியே திரிகிற அளவுக்கு இளைஞர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப பிரச்சனைகளை தீர்ப்பதாக இருந்தால் பிரச்சனைக்கான காரணம் என்ன? அவங்க சவாலான காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க வழியில போய் அவங்களை மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. வெறும் பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு பிள்ளைகளை மட்டுமே குறை கூறுவதாலும், அறிவுரைகளை மட்டுமே அவர்களுக்கு தீனியாக போடுவதாலும் நாம் என்ன பலனை அழைத்து விட போகிறோம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அறிவுரையை இன்னைக்கு பிள்ளைகளுக்கு கசக்கும். அதே அறிவுரைய வாழைப்பழத்தை ஊசி ஏத்துறது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறதுனால, நம்ம நல்லவேன்ற இடத்துல இருந்து அவர்களுக்கு அறிவுரை சொல்வதனால் அவர்கள் அதனை ஏற்றுக்கொள்ள தயக்கப்படுவாங்க. நானும் உன் வயசை கடன் தான்ப்பா வந்திருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி சிக்கல்லாம் வந்துச்சு, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது, இந்த வயசுல எனக்கு இது மாதிரி ஆசைகள்லாம் ஏற்பட்டுச்சு, அதனை நான் இப்படிதான் எதிர்கொண்டேன். அன்றைய காலகட்டத்துல கெட்டு போறதுக்கு எனக்கு எந்த சாதனமும் இல்லை, அதனால ஓரளவு உஷாராயிட்டேன். இன்னைக்கு நிறைய கெட்டு போறதுக்கு சாதனங்கள் இருக்கு. இன்னைக்கு தப்பையெல்லாம் சரின்னு சொல்றான், படிச்சவனே நியாயப்படுத்துறான். நீதிமன்றத்திலேயே படித்த நீதிபதிகளையே ஓரின சேர்க்கை தவறில்லைன்னு சொல்றாங்க. சினிமாக்களில் இருக்கக்கூடிய காட்சி அமைப்புகளில் ஆணும் பெண்ணும் தனித்து உட்கார்ந்து உறவாடினா அது சகஜமான பழக்க வழக்கம், நட்புன்னு சொல்லி வளர்க்கிறாங்க. அரைகுறை ஆடை அணிவதை நாகரிகம் என்று சொல்லி நியாயப்படுத்துறாங்க. நீ அப்பேற்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற. என் வயசுல எல்லாம் அந்த மாதிரி இல்ல, எனக்கு கண்டிக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சு, நாங்க கூட்டு குடும்பமா வாழ்ந்தோம், என்னுடைய சச்சா இருந்தாரு, பெரியதா இருந்தாரு, அறிவுரை சொல்றதுக்கு ஆள் இருந்தது. இன்னைக்கு அப்படி இல்ல, நீ கொஞ்சம் உஷாரா இருக்கணும்பா அப்படின்னு அவர்களுடைய இடத்துல இருந்து அவர்களுக்கு நம்ம புத்திமதி சொன்னோம்னா அவங்க ஏத்துப்பாங்க. அதற்கான வழிமுறைகளை, இது போன்ற நிலைகளை எவ்வாறெல்லாம் கையாள வேண்டும் என்பது குறித்த தெளிவை இஸ்லாம் தெள்ள தெளிவாக வழிகாட்டுகிறது. ஏன்? அவர்களை சரியான பாதையை நோக்கி அழைத்து செல்லக்கூடிய பொறுப்பு யாரை சேர்ந்ததான்? பெற்றோர்களை சேர்ந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், முகமது நபி சொல்றாங்க, நாங்கள் தூதராக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, எங்களுடைய வழிகாட்டியாக நாங்கள் நம்பக்கூடிய முகமது நபி எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறாங்க, ஒரு விலங்கு எப்படி முழு வளர்ச்சி பெற்ற விலங்கை பெற்றெடுக்கிறதோ அதே போல எல்லா குழந்தைகளுமே இயற்கையான மார்க்கத்தில் தான் பிறக்கின்றன.
அறகுற வளர்ச்சியோட ஒரு விலங்கு பிறக்குதா? விலங்குகளை அங்கக்குறையுடன் பிறப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? முழுமையான விலங்கை அங்க சேதப்படுத்துவது போல் பெற்றோர்கள் தான் தங்களுடைய குழந்தைகளை இயற்கையான மார்க்கத்தை விட்டு திருப்பி அவர்களை யூதர்களாகவோ நசாராக்களாகவோ நெருப்பு வணங்கிகளாகவோ ஆக்கி விடுகிறார்கள் என்பதாக முகமது நபி சொல்றாங்க. உன்னுடைய வளர்ப்பு முறை தான்ப்பா கரெக்டா இல்ல, நீதான் உசாரா நடந்துக்கணும், பக்குவமா இருக்கணும். நம்முடைய வளர்ச்சியின் மூலமாக தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை முகமது நபி தெல்ல தெளிவா சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணணும்? அன்புக்கு ஏங்குது இன்னைக்கு பிள்ளைங்க. பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்காத பிள்ளைகள் தான் சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாததால் தவறான பழக்க வழக்கங்களுக்கு ஆளாகி சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடும் என்பதாக தேவநேயன் என்று சொல்லக்கூடிய குழந்தைகள் நல செயற்பாட்டாளர் அவர் சொல்லி காட்டுறார். என்ன சொல்றாரு? அந்த அன்பும் அரவணைப்பும் கிடைக்க பெறாத பிள்ளைகள் தான் அவங்களுடைய வாழ்க்கை தவறி போவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதுக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டுதுன்னா அன்பு செலுத்த சொல்லுது. ரசூல்லா முகமது நபி தங்களுடைய பேர குழந்தைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவனாக இருந்த என்னை பிடித்து தமது ஒரு தொடையின் மீதும் தம்முடைய சொந்த பேரனான ஹசன் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து தமது இன்னொரு தொடையின் மீதும் அமர்த்தி கொண்டு பிறகு எங்கள் இருவரையும் கட்டி அணைத்தவாறு, இறைவா இவர்கள் இருவர் மீதும் நான் எவ்வளவு அன்பு செலுத்துகிறேனோ அதே போல் நீயும் இவர்கள் மீது அன்பு செலுத்துவாயாகனு பிரார்த்தனை பண்ணாங்கன்னு யாரு சொல்றதுன்னா உசாமா பின் சைத் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ப்பு மகனுடைய பிள்ளை பேரன். அதுவும் இன்னொரு பேரன் மாதிரி வச்சு குழந்தைய இருக்கும்போது உட்கார வச்சு கட்டி பிடிச்சு, யா அல்லாஹ் என்னுடைய பேர பசங்க மேல நான் ரொம்ப அன்பு வச்சிருக்கிறேன், நான் எப்படி என் பேரனுங்க மேல அன்பு வச்சிருக்கிறியோ அதே மாதிரி நீயும் அன்பு வைடா அல்லான்னு பிரார்த்தனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்கறாங்க. அன்பு எந்த அளவுக்கு பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் உண்டான நெருக்கத்தை ஏற்படுத்தும்னா உணர்ந்து பார்த்தாதான் தெரியும். ஒண்ணு இல்ல, லைட்டா ஒரு முத்தத்தை போட்டு பாருங்களேன். பிள்ளைகளுக்கு லைட்டா ஒரு முத்தத்தை நம்ம என்ன நினைச்சிட்டோம்னா முத்தம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கு, முத்தம் கொடுக்கறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்கு. ஆம்பளை பிள்ளைனா இத்தனை வயசு, பிள்ளை வளர்ந்துட்டா வேணாம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இல்லைங்க, முத்தம் என்பது அன்பை பரிமாறக்கூடிய ஒரு அற்புதமான வழி. பிள்ளைகளின் மீது நமக்கு இருக்கக்கூடிய பாசத்தை அவ்வப்போது முத்தத்தின் வாயிலாக நாம் அவர்களுக்கு உணர்த்துவதுதான் பிள்ளைகளின் மன அழுத்தத்தை குறைக்கும், பிள்ளைகளுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நமக்கு ஏற்படுத்தி தரும். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமான அந்த உறவை நெருக்கத்தை எது ஏற்படுத்தி தரும்னா நம்ம இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறோன்றத அவ்வப்போது முத்தத்தின் மூலமாக பிள்ளைகளுக்கு நாம் வெளிப்படுத்தினோம்னா நெருக்கம் அதிகரிக்கும். உளவியல் ரீதியா சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பேரனான ஹசன் பின் அலியை முத்தமிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களுக்கு நெருக்கமாக அவங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருந்த அக்ரௌ பின் ஹாபிஸா தமமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலுல்லாஹ் எனக்கு 10 பிள்ளை இருக்கு, அவர்கள ஒருத்தரை கூட இது வரைக்கும் நான் முத்தம் கொஞ்சனதே கிடையாது, எனக்கு 10 பிள்ளைகள் இருக்கு, நான் ஒருத்தரை கூட இதுவரை முத்தம் கொஞ்சனதே கிடையாது சொல்றாங்க. அதற்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டிய செய்தி, அன்பு காட்டாதவர் அன்பு காட்டப்பட மாட்டார். பிள்ளைகள் மீது நீங்க அன்பு காட்டாதவர் அல்லாஹ் உங்களுக்கு அன்பு காட்ட மாட்டான். அப்ப முத்தம் என்பது நம்முடைய அன்பை பரிமாறக்கூடிய ஒரு செயல்பாடு. பிள்ளைகளுக்கு நமக்குமான உறவை ஏற்படுத்தும், பலப்படுத்தும். ஆனா அதே நேரத்துல அன்பு கொடுக்கிறோன்ற பேர்ல ரொம்ப ஓவரா பின்னி பிணைஞ்சிடக்கூடாது. ரொம்ப ஓவரா செல்லம் கொடுக்கிறதுனாலதான் இன்னைக்கு அதிவேக பயணத்தால் 58% இளைஞர்களுடைய உடல் உறுப்புகளை இழந்து கிடக்கிறார்கள் மருத்துவமனைகள்ல. ஏன்? என்னுடைய பிள்ளை ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுட்டான் KTM பைக், அதுல உட்காந்து அவன் சாதாரணமா நடக்கும் போதே இப்படி போயிடுறாங்க, ஒட்டக மாதிரி ஆயிடுது. உட்கார்றதே இப்படிதான், அந்த வண்டியோட அமைப்பே அப்படிதான். நம்மளா 20ல போகணும்னு நினைச்சாலும் போகவே முடியாது. அப்படி வண்டி இப்படி பிடிச்சி சாவியை போட்டு டப்புன்னு ஸ்டார்ட் பண்ணிடுச்சா புக்குன்னு அது 80க்கு தான் தூக்கும். ஏன்? புள்ள ஆசைப்பட்டான். ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னால ஒரு சின்ன வீடியோ வைரல் ஆச்சு. ரொம்ப ஏழ்மைப்பட்ட ஒரு பெண் தன்னுடைய பிள்ளைக்கு
ஷோரூம்ல போய் ஒரு பெரிய விலை உயர்ந்த 2 லட்சம் ரூபாய் விலை உயர்ந்த பைக் வாங்கி ரீல்ஸ் எடுத்து போட்டான். சமூக வலைதளங்கள்ல எல்லாரும் கீழே கமெண்ட்ஸ் மேல கமெண்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இது தேவையா? காரணம் என்ன? அதிகமான அன்பு. பிள்ளைகள் எதை கேட்டாலும் வாங்கி கொடுத்துடணும். நாம் செய்யக்கூடிய மிக பெரும் தவறு, பிள்ளைகள் ஆசைப்படுகிறார்கள், அவர்களுடைய ஆசையை நிறைவேற்ற வேண்டும் என்ற காரணத்திற்காக எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம். பிள்ளைகளை ஆரம்பத்தில் இருந்து ஏமாற்றி பழக்குங்கள். ஏதோ ஒரு விஷயத்துல ஏமாற்றுங்க. அவங்கள 10 பொருள் கேட்டா 8 பொருள் வாங்கி கொடுங்க, 2 பொருள் இல்லைன்னு சொல்லுங்க. அப்பதான் பிள்ளைகளுக்கு தெரியும் நம்ம ஆசைப்பட்ட எல்லாமே நமக்கு கிடைக்காது, ஏதோ 1 2 மிஸ் ஆகும். அப்படி மிஸ் ஆனாலும் அதை ஏத்துக்கிட்டு வாழ்றதுக்கு நாம பழகிக்கணும் அப்படின்ற மனநிலைய பிள்ளைகள் அப்போதுதான் பெறும். இதை எது தடுக்குதுன்னா அதீதமான பாசம் தடுக்குது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னால அந்த துணிவு படம் ரிலீஸ் ஆச்சா இல்லையா? அப்போ நிறைய இளைஞர்கள் வண்டி மேல ஏறினா, அதுல ஏறினா, இதுல ஏறினா, அதுல ஒரு பொண்ணு ஒரு பையன் ரோஹிணி தியேட்டர் டேங்கர் லாரி மேல ஏறி நின்று, பரத்குமார்னு ஒரு 19 வயது இளைஞன் டேங்கர் லாரியில ஏறி நின்னா விழுந்து செத்தே போயிட்டான். அவங்க அம்மா துடிக்கிறாங்க, பேட்டி எடுக்கிறாங்க. அவங்க அம்மா கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அந்த அம்மா கதறிக்கிட்டே சொல்லுது, ஐயோ என் பிள்ளைய தானே நம்பி இருந்தேன், என் பிள்ளைய பறி கொடுத்துட்டனே. ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றாங்க, என் பிள்ளைய கஷ்டம் தெரியாம நான் வளர்த்துட்டனே. என்ன சொல்றாங்க? என் பிள்ளைய கஷ்டம் தெரியாம நான் வளர்த்துட்டனே, இன்னைக்கு துள்ள துடிக்க கொடுத்துட்டனே. ஏன் கஷ்டம் தெரியாம வளர்த்தீங்க? என்ன காரணத்துக்காக கஷ்டம் தெரியாம வளர்த்தீங்க? பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது என்பது நினைப்பது தவறு கிடையாது. ஆனால் பெற்றோர்களுடைய கஷ்டம் தெரியாமல் இருக்கணும் என்பது மிகப்பெரிய தவறு. பிள்ளைகளுக்கு நாம் என்ன கஷ்டப்படுறோம்ன்றத அப்பப்போ நினைவுபடுத்துங்கள். பிளாட்ஃபார்ம்ல செருப்பு கடை போட்டிருக்கிறியா, கூட்டு போய் கொஞ்ச நேரம் உட்கார வை. வண்டி தள்ளி சம்பாதிக்கிறியா, கூட்டு அந்த பிள்ளைய உட்கார்ந்து செருப்பு வியாபாரம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. நீ எப்படி வியாபாரம் பார்க்கிற? காவல்துறை அதிகாரிகள் வந்து எடு 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 நவர்த்தினா அப்படியே எப்படி எப்படி பதறி போய் வாரி எடுத்துட்டு அடுத்த இடத்துக்கு போற. இது எல்லாத்தையும் உன் புள்ள உட்காந்து பக்கத்துல இருந்து பார்க்கணும். வண்டி தள்ளி டீ வியாபாரம் பாக்குறியா, ஒரு நாள் கையோட பிடிச்சு கூடவே கூட்டு போ. எத்தனை ரோடு அலைகிற, எத்தனை மக்களை சந்திக்கிற, 10 ரூபாய் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்றத கஷ்டத்தை உணர்த்தி பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்தால், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் அது தப்பு கிடையாதுங்க. அது பெத்தவன் எல்லாரும் நினைப்பான், என் பிள்ளை நல்லா இருக்கணும், நாசமா போகணும்னு யாரா நினைப்போமா? இல்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும், கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தப்பா? தப்பு இல்ல. ஆனா நான் படுற கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது மிகப்பெரிய தப்பு. அந்த அம்மா சொல்லுது, கஷ்டமே தெரியாம. அதுதான் காரணம். நம்மள அம்மா எப்படி கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. தகப்பனார் இல்லாத போதும் வீட்டு வேலை செஞ்சு எந்த அளவுக்கு சிரமப்பட்டு நமக்கு காசு கொடுத்து படிக்க வச்சாங்க. எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்மளை வளர்த்து ஆளாக்கி இருக்கிறாங்கன்னு பெற்றோருடைய கஷ்டம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சிருந்தா, எவனோ ஒரு கூத்தாடிக்கு போயிட்டு இவ்வளவு ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கி படத்தை போய் பார்த்துட்டு பாலாபிஷேகம் பண்றோன்ற பேர்ல, கொண்டாட்டம்ன்ற பேர்ல உயிரை மாக்கணும்னு அந்த இளைஞனுக்கு தோன்றிருக்குமா? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதீத செல்லம், கஷ்டத்தை உணர்த்தி வழங்க. அடுத்து என்ன? அவங்களோட மனம் விட்டு பேசுங்க. பிள்ளைகளோடு நாம் மனம் விட்டு பேசும் பொழுதுதான் அவர்களுக்கான மன இறுக்கத்தை நம்மால் குறைக்க முடியும். சும்மா சைலண்டா உட்காந்துருக்கா, நேர போங்க. அது ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும் பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், போய் நெத்தி அப்படியே லைட்டா 2 தடவி தடவி நடு மண்டையில நச்சுன்னு ஒரு முத்தத்தை வச்சு, என்னமா ஒரு மாதிரியா இருக்கா, என்னப்பா ஒரு மாதிரியா இருக்க, நான் இருக்கிறேன்டா சொல்றா கேளு, கட்ட கட்டான்னு துப்போம், எல்லாத்தையும் துப்போம். நமக்கு அன்றன்றைக்கு நடக்கக்கூடிய அனுபவங்களை பிள்ளைகள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய வழக்கத்தை ஒவ்வொரு பெற்றோரும் தங்களுடைய குடும்பத்தில் உருவாக்கினார்களே. ஆனால் பிள்ளைகளுக்குள் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்மோடும் பகிர்ந்து கொள்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி அவங்க உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை சந்திப்பதற்கு அடிக்கடி அவங்களுடைய வீட்டுக்கு போய் நல்லா விசாரிச்சுட்டு வருவாங்க. அவங்களுக்கு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மூலமாக ஒரு மகன் ஒருத்தர் இருந்தார். அவர் பேரு அபு உமைர்னு பேர். அவ்வப்போது அங்க போகும்போதுல அவங்க கிட்ட தமாஸ் பண்ணி விளையாடக்கூடிய வழக்கம் இருந்தது. அன்னைக்கு அவங்க அந்த குழந்தை, அந்த சின்ன பையன் ரொம்ப உம்முன்னு ஒரு மாதிரி உருன்னு உட்கார்ந்து இருக்கிறார்.
அவருக்கு என்ன ஆச்சு, அம்மு வேறு ஏன் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்கிறாரு? இல்ல அவர் ஆசையா வளர்ச்ச சிட்டுக்குருவி ஒண்ணு இறந்து போச்சு. அப்படியா? நேர அவங்க கிட்ட போய், என்ன உங்க சிட்டுக்குருவி இறந்து போச்சாங்க? யார்கிட்ட? அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு ஆன்மீக தலைவர், ஒரு அரசியல் தலைவர், ஒரு மிகப்பெரிய இடத்துல மக்களால் போற்றப்படக்கூடிய ஒரு பெருந்தலைவர், ஒரு சின்ன பையனோட சிட்டுக்குருவி செத்து போச்சு, நேர போய், வேற வேலையே இல்லையா அவங்களுக்கு? எவ்வளவு வேலைங்க! ஒரு நாட்டினுடைய அதிபர், அரபு சாம்ராஜ்யத்தை கட்டி காத்த ஒரு மன்னன், அவ்வளவு வேலைகள், அத்தனை மக்கள் அவர்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். இறைவன்புறத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளை எத்தி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பை பெற்றவர்கள். சின்ன புள்ள குருவி செத்து போச்சுன்னு போய், என்ன ஆச்சு, ஒரு மாதிரியா இருக்கிறீங்க, குருவி செத்து போச்சான்னு சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப பிள்ளைகளோட மனசு விட்டு பேசுங்க, ஆரோக்கியமா கலந்துரையாடுங்க. அப்படி இல்லைன்னா முக்கிய விஷயங்களோடு பிள்ளைகளோடு ஒரு ஆலோசனையாவது கேளுங்க. ஒரு தொழில் தொடங்க போறோமா, இல்ல ஒரு வீட்டுக்கு போறோமா, இல்ல ஊருக்கு எங்கனாவது போறோமா, இல்ல நம்மளா ஏதாவது பிளான் பண்றோமா, பிள்ளைகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு, இந்த மாதிரி இது செய்ய போறேன், இந்த காரியத்தை செய்ய போறேன், நீ என்னப்பா நினைக்கிற, உன்னோட கருத்து என்னன்றதை நீ சொல்லு, உன்னோட கருத்தையும் என்கிட்ட பகிர்ந்துக்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கலான்ற, ஒரு கடை போட போறேன்பா, இந்த வியாபாரம் பண்ண போறேன், நீயும் உனக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வாசி ஆகிட்டு வா, போடலாமா, அந்த இடத்த வந்து பாரு, அந்த கடையை வந்து பாரு, இந்த இடத்துல இது போட்டா செட் ஆகுமா அப்படின்னு யார்கிட்ட? பிள்ளைகிட்ட ஆலோசனை பண்ணுங்களேன். நம்மளை வந்து அந்த அளவுக்கு மெச்சூரிட்டியா பாக்குறாங்க அப்படின்ற அந்த நம்பிக்கை உனக்கு வரும். நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க, நம்ம நல்ல கருத்து சொல்லுவோன்னு எதிர்பார்க்கிறாங்க. அவன் அதுக்காகவே நம்மளோடு ஒன்றிணைஞ்சு இணைஞ்சு பணி செய்யறதுக்கு ஆசைப்படுவான். அப்போ அவர்களோடு மனம் விட்டு பேசுவதன் மூலமாகவும் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதன் மூலமாகவும் அவர்களுடன் நாம் நெருக்கத்தை அதிகம் அதிகம் ஏற்படுத்திக் கொள்ளலாம். அதே மாதிரி பிள்ளைகள், ஒரு சில வீடுகள்ல ஒரு பிள்ளைக்கு மேல 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்ததுன்னா பிள்ளைகளுக்குள்ள பாரபட்சம் பார்க்காதீங்க. மூத்த பிள்ளை ஒரு மாதிரி, சின்ன பிள்ளை ஒரு மாதிரி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை கண்டித்திருக்கிறார்கள். பிள்ளைகளுக்கு பாரபட்சம் காட்டி என்னை அதற்கு சாட்சியாக்கி நீங்கள் அநீதிக்கு உள்ளாக்குறீர்களா அப்படின்னு சொல்லி கண்டிச்சிருக்கிறாங்க. என்னை அக்கிரமத்திற்கு சாட்சியாக்காதீர்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்குள்ள பாரபட்சம் காட்டாதீங்க. பெரிய பிள்ளை ஒரு மாதிரி, சின்ன பிள்ளை ஒரு மாதிரி, அவன் மூத்தவன், இவன் சின்னவன், இவன் வாயில்லா பூச்சி, தேவையே இல்லை, அதுவா பொழைச்சுக்கும். இவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா அவனுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடு, இவனுக்கு ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அவனுக்கு ஒரு பொருள் வாங்கி, எதையுமே சரிசமமா பார். ஏன்? பாரபட்சம் பார்க்கக்கூடிய குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீது வெறுப்பு ஏற்படும், சகோதரர்களுக்குள் பிணக்கு ஏற்படும். அவன் ஒத்துமையா இருக்க மாட்டான், அவனை மட்டும்தான் ஒரு மாதிரியா பாக்குறாங்கன்னு கடைசி வரைக்கும் அவனை எதிரி மாதிரி தான் பார்ப்பான். ஏன்? இவனுக்கு மட்டும்தான் அது வாங்கி கொடுக்குறாங்க, இவனுக்கு மட்டும் புது ட்ரெஸ், இவனுக்கு மட்டும் எல்லாமே, இவன் வண்டி கேட்டா வண்டி, எல்லாமே இவனுக்கு, அப்ப எனக்கு மட்டும் இல்லைன்னா அண்ணன் அவனுக்கு மிகப்பெரிய எதிரியா தெரிவான். அடுத்த இடத்துல பெற்றோர்கள் மிக பெரும் விரோதியா தெரிவான். பெற்றோர்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள், அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை செவி கொடுத்து கேட்க மாட்டார்கள். வயதிக காலகட்டத்தில் பெற்றோர்களை கவனிக்க மாட்டார்கள். சில பேர்ல பெத்தவங்களை பங்கு போடுவான், பார்த்திருக்கிறியா? தகப்பனுக்கு வயசாயிடுச்சு அப்படின்னா பிள்ளைங்களுக்குள்ள அடிச்சுப்பானுங்க, பங்கு பிரிப்பான். இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நீ பாத்துக்க, இடுப்புக்கு மேல நான் பாத்துக்கிறேன், 3 மாசம் நீ வச்சுக்க, 3 மாசம் நான் வச்சுக்கிறேன், உனக்கு தானே எல்லாமே கொடுத்தாங்க, எனக்கு எதுவுமே தரலையே, நான் ஏன் பார்க்கணும்? இந்த பாரபட்சம்லாம் எங்க கொண்டு போய் விடும்னா இங்கதான் கொண்டு போய் விடும். அப்போ பிள்ளைகள் மத்தியில் காட்டக்கூடிய பாரபட்சம் பெற்றோர்களை உதாசீனப்படுத்துவார்கள், அவர்களுடைய அறிவுரைகளுக்கு செவி சாய்க்க மாட்டார்கள். நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறேன். இது ஒரு பக்கம். அன்பு செலுத்துறது ஓகே, தவறு செஞ்சா கண்டிக்கணும், தப்பு செஞ்சதுன்னா தப்புன்னு சுட்டி காட்டணும். குழந்தைகள் தவறு செய்யும் பொழுது அதற்கு உண்டான காரண காரியத்தை சொல்லி கண்டிக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களுக்கு இருக்கு. அப்பா இது தப்புப்பா, நீ தப்பான பாதையை நோக்கி போற, இது சரியில்லை, உனக்கு தெரியல, சிந்திக்கிறதுக்கு உண்டான நாலேஜ் இல்ல, எனக்கு அனுபவம் இருக்கு, இது நெருப்புப்பா, பாக்குறதுக்கு அழகா இருக்கும், காலை வச்சா சுடுன்னு சொல்லி கொடுக்கணும்.
இளைய சமுதாயத்துக்கு தெரியாது. நெருப்பு அவங்க என்ன வாவ் பிரைட்டா இருக்குன்னு வச்சா சுடுண்டான்னு நம்ம தான் சொல்லணும். தகத்தகன்னு மின்னுது கங்கு, பாக்குறதுக்கு அழகா இருக்கு, கால் வச்சா கொப்பளம் தான் வரும். எனக்கு அனுபவம் இருக்குப்பா, நாங்க இதெல்லாம் கடந்து தான்ப்பா வந்திருக்கிறோம். சொல்லி கொடுக்கணும். அப்ப சொல்லி கொடுக்கிற விஷயத்த அவன் காது கொடுத்து கேட்கணும், செவி சாய்க்கணும், அதை ஏத்துக்கணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவன் ஏதாவது நல்ல விஷயங்கள் செஞ்சா அதை பாராட்டணும். வெறுமனே கண்டிப்பு மாத்திரம் நம்முடைய வேலை இல்ல. வரும் எல்கேஜி படிக்கிற பிள்ளை வேகமா வரும், எடுத்த உடனே நோட் புக் எடுத்து நீட்டோம். நம்ம 1008 டென்ஷன்ல தான் இருப்போம். அது ஏடா கூடமா எதனா கிறுக்கி இருக்கும், எடுத்துட்டு வந்து காட்டும். பா சூப்பரா எழுதிருக்கிறியம்மா, நல்லா இருக்கிறியே, இந்த கையெழுத்து என் கையெழுத்தோட அழகா இருக்க, சூப்பரா படம் வரைஞ்சிருக்கிறியே சொல்லணும். நல்ல விஷயங்களை பாராட்டணும்னா அதுக்கு அப்புறமா எப்பா நீ எழுதியிருக்கிறியே, இதுல இந்த இடத்துல மிஸ்டேக் இருக்க, இது தப்புப்பா திருத்துப்பான்னா, நல்லது செஞ்சா பாராட்டுற என்னுடைய பெற்றோர் இன்னைக்கு கண்டிக்கிறாங்க, என்ன திட்டுறாங்க, எனக்கு புத்திமதி சொல்றாங்க அப்படின்னா என்னிடத்துல ஏதோ தவறு இருக்கு அப்படின்றத அப்பதான் உணர்வாங்க. இல்லைன்னா எந்த நேரம் பாரு திட்டிக்கிட்டே இருக்கிறான்னு தான் இருக்கும். கண்டிப்பதற்குண்டான அவன் நல்லதை பாராட்டி கண்டிப்பதற்குண்டான காரணத்தை விளக்கும் பொழுது கண்டிப்பா ஏத்துப்பா. சரி கண்டிச்சிட்டோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இல்ல பிள்ளை தப்பு பண்ணிட்டான், அடிச்சுட்டான், உடனே அப்படி தோல்ல கைய போட்டு சமாதானப்படுத்தி வேலைக்கு ஆவார். கண்டிச்சிட்டியா, தப்ப உணர்த்திட்டியா, அவனிடத்துல சமரசம் பண்ணக்கூடிய வேலை பண்ணினா கண்டிப்பு பலன் அளிக்காது, முடிஞ்சு போச்சு. 2 கத்துவார், அதுக்கப்புறம் வந்துருவார். நாம் செய்யக்கூடிய தவறினுடைய விபரீதம் என்ன என்பதை அவர்கள் உணர்வதற்கு நாம் அடுத்தனுடைய செய்யக்கூடிய சமரசம் அதை நீர்த்து போக செய்துவிடும். அந்த தப்பை பண்ணவே கூடாது. மாறா என்ன பண்ணணும்னா, நான் இவ்வளவுலாம் உன்னை கண்டிக்கிறேனப்பா, இவ்வளவுலாம் தப்ப சுட்டி காட்டுறேனே, இது எல்லாம் நான் உன் மேல வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கையின் வெளிப்பாடுறான்னு சொல்லி கொடுக்கும். உன்னை நம்புறேன்டா, நானு உன்னைதான் நம்பிக்கிட்டு இருக்கிறேன். நம்புறதுன்னா இறை நம்பிக்கை அடிப்படையில சொல்ல வரல, அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அவ்வப்போது அவங்க கிட்ட சொல்லணும். என் புள்ள ரொம்ப நல்லா வருவான்னு உன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, என் புள்ள நல்லா படிப்பான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, என் புள்ள ஒரு மிகப்பெரிய அந்தஸ்துக்கு ஆளாவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னுடைய பொண்ணு பெரிய ஆளாகும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையை அவ்வப்போது வெளிப்படுத்துவதன் மூலமாக தான் அவர்களுக்கு தன்னுடைய இலக்கு என்ன என்பதையே தேர்வு செய்வதற்குண்டான மூளை அப்பதான் வேலை செய்யும். அந்த லிம்பிக் சிஸ்டம்னு சொன்னமா இல்லையா, அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுதான் அவன் ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவா. எத்தனை பேர் நம்பிக்கையை வைக்கிறோம்? நீ எங்க உருப்படுவ, நீ நாசமாத்தான் போவ, நீ விளங்க மாட்டியே, ஓ சேர்க்க சரியில்லை, நீ எப்படி முன்னுக்கு வந்துருவ, என் கண்ணு பார்க்கும் போதே நீ அழிஞ்சு போவ பாரு. இது அவன் மேல வைக்கிற நம்பிக்கை இல்ல. இது அவனுடைய வளர்ச்சியை பாதிக்கும், அவனுடைய எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கும். பெத்தவனே நம்மள நம்பலன்னா மத்தவன் எப்படி நம்புவான் அப்படின்ற ஒரு அவநம்பிக்கையை அவன் மீதே அவனுக்கு ஏற்படுத்தும். அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் வெற்றி நடை போடுவதற்கு வழிவகுக்கும். அதுதான் அவனுடைய இலக்கை தீர்மானிப்பதற்கு மிக உறுதுணையாக இருக்கும். அடுத்து என்ன? கணவனுக்கும் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை சரியா இருக்கணும், குடும்பம் ஒழுங்கா இருந்தாதான். ஏன்னா இது எல்லாமே நம்ம முன்னால சொன்ன அந்த பாயிண்ட், உளவியல் ரீதியா அவங்க பார்த்த அந்த ஆய்வு அறிக்கையினுடைய வெளிப்பாடு. அந்த 15 வயசு வரைக்கும் வரக்கூடிய அந்த குடும்ப அமைப்புலாம் சரியா இருக்கணும்னு சொல்றாங்கல்ல. அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை சரியா இருக்கணும். கணவனுக்கு மனைவிக்கு அவ்வப்போது முட்டிக்குச்சுன்னா பிள்ளைங்களை பார்த்தாலே பிரச்சனாவியா இருக்கும். பிள்ளைங்களை பார்த்தாலே எப்போதே வெறுப்பா இருக்கும். புள்ள ஆசையா ஓடி வரும், மனைவிக்கு கணவன் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு சனியனை ஓடிப்போ அந்த பக்கம்னு தருக்கும். கணவன் மீது மனைவிக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு எந்த நேரம் பாரு நெய்யி 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 நெய்யோ. இது அடுத்த கட்டத்துக்கு எங்க போய் நவரும் அப்படின்னா, புள்ள கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையாச்சு அப்படின்னா வீட்டுக்காரரை பத்தி இந்த அம்மா குறை சொல்றது, உங்க அப்பாவுக்கு வேற வேலையே கிடையாது அப்படின்னு அவரை பத்தி இவங்க கிட்ட, யாரு இவர் பெரிய மனுஷன் மாதிரி கணவனை பத்தி ஏன் அவங்களுக்குள்ள சரியான புரிதல் இல்ல, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, அடிக்கடி பிரச்சனை. அவங்க மேல இருக்கக்கூடிய கோபத்தின் வெளிப்பாடு அவர்கள் சம்பந்தப்பட்ட குறைகளை பிள்ளைகளிடத்தில் பகிரும் பொழுது பிள்ளைகளுக்கு தகப்பன் மீது இருக்கக்கூடிய அந்த பயம் அற்று போய்விடும்.
இதே மாதிரி கணவன் மனைவியிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை பிள்ளைகளிடம் பகிரும் பொழுது, தகப்பன் வீட்டில் இல்லாத நேரத்தில் தாயார் கண்டிக்கும் பொழுது, உனக்கு வேற வேலையே இல்லை, வாயை மூடிட்டு கம்முன்னு கடன்றான். ரெண்டாவது என்னாவது, ஏதாவது ஒரு விஷயத்தை அவர்களுக்கு சுட்டிக்காட்டி கண்டிக்கும் பொழுது, உங்களுக்குள்ளேயே ஒத்துமை இல்ல, அடிச்சுக்கிட்டு நாடுறீங்க, இந்த லட்சணத்துல எனக்கு புத்திமதி சொல்றதுக்கு நீ வந்துட்டியான்ற அளவுக்கு அவர்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை பலனளிக்காமல் போயிருது. ஒருவருடைய குறைகளை மற்றொருவர் வெளிப்படுத்துவதால், பிள்ளைகளிடத்தில் வெளிப்படுத்துவதால், பகிரங்கப்படுத்துவதால், இருவருக்குமான அந்த ஒற்றுமையின்மையின் காரணத்தால் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மீது வெறுப்புணர்வு ஏற்பட்டு அவர்களுக்கு சொல்லுக்கு செவிசாய்க்காத ஒரு நிலையை ஏற்படுத்தும். இது பெற்றோர்கள் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு விஷயமாக இருக்கு. 2 பேரும் வேலைக்கு போயிடுறோம், வருமானம் பத்தல, இவர் ஒரு பக்கம் போயிடுறாரு, அவர் ஒரு அந்தம்மா ஒரு பக்கம் போயிடுது, பிள்ளைகள் தனிமைப்பட்டு போயிருது, பேசுறதுக்கு ஆள் இல்ல, அன்பு செலுத்துறதுக்கு ஆள் இல்ல, கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்ல, அறிவுரை சொல்றதுக்கு ஆள் இல்ல. அப்போ இது போன்று தனிமைகள் அவர்கள் தவறான வழிக்கு போவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைந்து விடுகிறது. தனிமைதான் மிகப்பெரிய எதிரியே. அப்ப எல்லாம் ஒரே வீடு, கூட்டு குடும்பம் இருந்துச்சு, எல்லாம் ஒரு வீட்டுல இருப்பாங்க, அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க. சின்னவன் தப்பு செஞ்சா பெரியவன் கண்டிப்பான், பெரியவன் தப்பு செஞ்சா சின்னவன் கண்டிப்பான். சின்னவன் பிள்ளையும் பெரியவன் பிள்ளையும் பாரபட்சமா பார்க்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சச்சாவையும் அத்தான் தான் கூப்பிடுவான், பெரியப்பாவையும் அத்தான் தான் கூப்பிடுவான். அண்ணனோட பசங்க அவங்களோட சின்ன தகப்பனாரையும் எப்படி கூப்பிடுவாங்க? சின்னத்தான் கூப்பிடுவாங்க. பெரிய தகப்பனார பெரியத்தான் கூப்பிடுவாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் பிள்ளைகளா தான் பார்ப்பாங்க. லைட்டா இந்த சைடுல இருக்கக்கூடிய கட்டு இருக்கா இல்லையா, இந்த கட்டு கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னு வையேன், செல்லே விழும். ஏன்? கூட்டு குடும்பம் இருந்தா இந்த மாதிரி கண்டிப்பெல்லாம் அப்பப்ப கிடைக்கும். கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த பெற்றோர்கள், அந்த பெத்தம்மா அத்தம்மாலாம் இருக்கிறாங்கல்ல, இருந்தா பொம்பளை பிள்ளை அப்படி ஜன்னல்ல நின்று ஜடைய ஒத்த பக்கம் வலிச்சு போட்டு ஒரு 1.5 மணி நேரம் வலிச்சு வாரிச்சுன்னா, என்னடி எங்க பார்வைன்னு ஒரு குரல் பின்னால கேட்கும். எங்க? கூட்டு குடும்பத்துல கேட்கும். இன்னைக்கு தனிமை, தனி கொடுத்தனும், தனிமை பிள்ளைகளை மிகப்பெரிய எதிரியாக மாற்றி விடுகிறது. பல்வேறு விதமான சிந்தனைகளுக்கு அவர்களுக்கு கொண்டு போய் விடுது. இன்னைக்கு அப்படிதான் தனி அறைகள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்குகிறது. அன்பு செலுத்தாத பெற்றோர்கள், அரவணைக்காத பெற்றோர்கள், கண்டிக்காத பெற்றோர்கள், பொருளாதார ரீதியாக கவனம் செலுத்துவதிலும் தன்னுடைய சுய வேலையில் கவனம் செலுத்துவதிலும் பிள்ளைகள் அப்படியே விட்டுறோம். என்ன கேட்க மாட்டோம், பிள்ளைகள் தனியறையில். அப்பேற்பட்ட நிலைக்கு ஆளாகக்கூடிய பிள்ளைகள் சமூக வலைதளங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்கலாம். போதை வஸ்துக்கள் அவர்களுடைய வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கலாம். வன்முறையை தூண்டும் ஆன்லைன் விளையாட்டுகள் அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரலாம். அல்லது தவறான நண்பர்கள் மூலமாக அவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கப்படலாம். ஏற்கனவே அவங்க அந்த வளர்ச்சியில என்ன செய்யணும்னு முடிவே எடுக்க முடியாத குழப்பமான மனநிலையில அவங்களுடைய இளமை பருவம் இருக்கு அப்படின்னா, இது போன்ற வழிகாட்டல் இல்ல, ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆனா கூட அவங்களுடைய மனநிலையை கொண்ட, அந்த குழப்பமான மனநிலையை கொண்ட அந்த இளமை பருவம், அதனை பக்குவப்படுத்தக்கூடிய அந்த குடும்பம் மற்றும் சமூக சூழலால் ஆக்கிரமிக்கப்படும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை எளிதாக நாசத்தை நோக்கி செல்வதற்கு வழிவகை செய்கிறது. அதான் உண்மை. இதுதான் உண்மை. குடும்பத்துக்கும் இளைஞருடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு, சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இளைஞருடைய வாழ்க்கை ரொம்ப சீர்பட்டு போகுது. தேசிய குற்ற ஆவண அறிக்கையின்படி குற்றங்களின் எண்ணிக்கை 2023 வருஷம் இளம் குற்றவாளிகளுக்கு எதிராக சுமார் 31,365 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது கடந்த ஆண்டை விட 2.7% அதிகமாக இருக்கிறது என்பதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் சொல்லி காட்டுகிறது. தமிழ்நாட்டில் மட்டும் 2022 2607 குற்ற வழக்குகள் பதிவு செஞ்சாங்க. என்ன குற்ற வழக்கு? சிறுவர்கள் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட குற்ற வழக்குகள் 2607 இந்த வருஷம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்றான். இந்திய அளவுல தமிழ்நாடு 4வது இடத்தில் இருக்கிறது. இளஞ்சிறார்களை கொண்ட குற்றச் செயல்களை பின்னணியாக கொண்ட இளஞ்சிறார்களை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் 4வது இடத்தில் தமிழ்நாடு இருக்கிறது. என்னென்னலாம் செய்யறான்? திருட்டுல ஈடுபடுறான், வழிப்பறி நடக்குது, உடல் ரீதியான தாக்குதல்களில் ஈடுபடுறான்,
சிறார்கள் இது போன்ற விஷயங்கள்லாம் ஈடுபடுகிறான். இதெல்லாம் யாரு? எல்லாமே 10வது வகுப்பு படிக்கக்கூடிய பசங்க, சின்ன வயசுல இருந்து 10வது படிக்கக்கூடிய பசங்கள்ல தான் இது போன்ற குற்றச்செயல்கள்ல ஈடுபடுறாங்க. காரணம் என்னன்னு ஆய்வு செஞ்சா அவர்களுடைய பெரும்பாலான சிறார்களுடைய குடும்ப சூழல், தங்கள் பெற்றோருடன் வசிக்கக்கூடிய அந்த வசிப்பிடம், அவர்களுடைய சூழல் சரிவர அமையப்பெறல. அவங்களுக்கு இருக்கக்கூடிய வறுமை, அவங்களுக்கு பெற்றோர்களின் போதிய வழிகாட்டல் இல்லைன்னு சொல்றாங்க. அதை ஆய்வு செஞ்சு ஏன்டா இத்தனை வழக்கு அதிகரிச்சிருக்கு, இவ்வளவு பேர் குற்றவாளிகள் நிக்கிறான்னா பெற்றோர்களின் சலிகான வழிகாட்டுதல் இல்ல. சரி, என்னதான் பண்றது? இதுக்கு எப்படிதான் தடுக்கிறது அப்படின்னா பெரும் பெரும் தலைவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இதுக்கு இஸ்லாம் மட்டும்தான் தீர்வு. பெரிய பெரிய ஆய்வாளர்கள் கூட அதான் சொல்றாங்க. ஏன் இஸ்லாத்தினுடைய மாண்புகள் அனைத்து சித்தாந்தங்களையும் விட இஸ்லாத்திற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது. மனித வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் தலையிட்டு அதற்கான முறையான வழிகாட்டலை வழங்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். இஸ்லாம் வெறுமனே தொழுறதுக்கு நோன்பு வைக்கிறதுக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுக்கலங்க. இஸ்லாம் வணக்கம், வாழ்வியல், பொருளாதாரம், குடும்பம், சமூகம், சட்டம், அரசியல் என ஒவ்வொரு துறையிலும் தலையிடக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு நாட்டினுடைய அரசு நிர்வாகம் எப்படி இருக்கணும், ஒரு நாட்டினுடைய ஆட்சி முறை எப்படி இருக்கணும், இவை அனைத்தையும் சரியான முறையில் வரையறைத்து அதற்கான முன்மாதிரி வழிமுறைகளை வகுத்து தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். ஒரு பிள்ளை பெற்றோரை எப்படி வளர்க்கணும், பிள்ளைகள் பெற்றோரை எப்படி பேணணும், வியாபாரி வாடிக்கையாளரை எப்படி நடத்தணும், வாடிக்கையாளர் எப்படி நடக்கணும், ஒரு அரசு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும். சும்மா சொல்றோமா போற போக்குல? எடின்பர்க் பல்கலைக்கழகத்தினுடைய முதல்வராக இருந்த ஆங்கிலேயர்கள் நம் நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய காலகட்டத்தில் இந்தியாவினுடைய வடமேற்கு மாகாணத்தின் லெப்டினன்ட் கவர்னராக பதவி வகித்தவர் சர் வில்லியம் மூர். அவர் சொல்றார், என்ன சொல்றாரு? குர்ஆன் இஸ்லாத்தின் மாபெரும் சாதனைன்றார். அதனுடைய ஆதிக்கம் சமயம், ஒழுக்கம், விஞ்ஞானம் போன்ற அனைத்து துறைகளிலும் படர்ந்து நிற்கிறது. எது? குர்ஆன் நிக்குதான், எல்லாத்திலையும் படர்ந்து நிற்குது. குர்ஆன் அனைத்திற்குமே மேலானது என்று ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழியே கிடையாதுன்னு சொல்லி சர் வில்லியம் மூர் என்று சொல்லக்கூடிய எடின்பர்க் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் சொல்லி காட்டுறார். எதுல சொல்றாரு? 1903வது வருஷம் தி லைஃப் ஆஃப் முஹம்மது என்று சொல்லி அவர் எழுதிய புத்தகத்துல சொல்லி காட்ட. அவருடைய கருத்து, இஸ்லாம் குறித்த அவருடைய பார்வை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட சொல்றாங்க, அனைவரும் அரசியல் படுத்தப்படணும்னு சொல்வார். என்ன சொல்றார் கேட்டிருக்கிறீங்களா? இளைஞர்கள், அனைத்து இளைஞர்களும் அரசியல் படுத்தப்படணும் அப்படின்னு சொல்றார். எப்படி அரசியல் படுத்தப்படுறது? பொதுவாக மக்களை அரசியல் படுத்தப்படுவது என்றால் என்ன? அவர்களுக்கு கொள்கை பிடிப்பை ஏற்படுத்துவது அவர்களுக்கான அரசியல் தெளிவை ஏற்படுத்தும். சமூக அக்கறையை ஏற்படுத்துவது அதுதான் அரசியல் தெளிவு. அநீதியை எதிர்ப்பதற்கு போராட கற்றுக் கொடுப்பது அதுதான் அரசியல் தெரிவது. இப்ப இளைஞர்களை அரசியல் படுத்தணும்னா இஸ்லாம் சூப்பரா இந்த விதத்துல மக்களை அரசியல் படுத்தக்கூடிய செயலை செய்யுது. ஏன்? முகமது நபி, நாங்கள் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முகமது நபி எங்களுக்கு சொல்லி காட்டக்கூடிய ஒரு தத்துவம் எங்களை எப்படி தெரியுமா அரசியல் படுத்தியிருக்கிறார்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது பிறர் நலம் நாடக்கூடியது என்று சொன்னார்கள். யாருக்கு நலம் நாடுறது அப்படின்னு நாங்க கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்னாங்க, இறைவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் முஸ்லிம் சமுதாயத்தின் தலைவருக்கும் பொதுமக்களுக்கும் நலம் நாடுவது அப்படின்னாங்க. எல்லாருக்கும் நலம் நாடு. பிறர் நலம் நாடுவதுனா என்ன அப்படின்னா என்னன்னு கேட்கும் பொழுது, இஸ்லாத்திலேயே சிறந்த செயல் என்னன்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் பொழுது அவங்க அடுத்தபடியா சொல்றாங்க, எவருடைய நாவிலிருந்தும் கரத்திலிருந்தும் பிற மக்கள் பாதுகாப்பு பெறவில்லையோ, பிற முஸ்லிம் பாதுகாப்பு பெற்றிருக்கிறாரோ அவருடைய செயலே மிகச்சிறந்த செயல். இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த செயல்னா நம்முடைய பேச்சால யாரும் பாதிக்கப்படக்கூடாது, நம்முடைய செயல்களால யாருமே பாதிக்கப்படக்கூடாது. நம்முடைய பேச்சு, செயல்கள், நடவடிக்கை, நம்முடைய ஒழுங்குகள், நம்முடைய பண்புகள், நம்முடைய அணுகுமுறைகள் அனைத்துமே அடுத்தவர்களுக்கு பயனுள்ள விதத்தில் எவர் அமைத்துக் கொள்கிறாரோ அந்த செயல்தான் இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த செயல்னு சொன்னாங்க. இதை விட அரசியல் படுத்துறதுக்கு வேற என்ன செயல்பாடு வேணும்? இதை விட எப்படி அரசியல் படுத்திட முடியும்? அடுத்து என்ன தெரியுமா? இன்னைக்கு சொல்றான் ஜிகாத் 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 ஏதோ சொல்றான். ஜிகாத்னா எதை தெரியுமா? ஜிகாத்னு சொல்லி இஸ்லாம் சொல்லி காட்டுது, கணவனை இழந்த கைம்பெண்ணுக்காகவும் ஏழைக்காகவும் பாடுபடுகின்றவர் அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் புரிபவரை போன்றவராவார். இல்லாதவங்களுக்கு உதவி செய்யறது, அடுத்தவங்களுக்காக பாடுபடுறது, யாராவது ஒருத்தருக்கு எதனாவது ஒண்ணுனா துடிச்சு போறது,
இதற்காகவே உன்னுடைய வேலையை நீ செஞ்சினா நீ இறைவனுடைய பாதையில போர் செஞ்சதுக்கு சமமான நன்மையை பெறுவார்னு இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி தருகிறது. இதுதான் அரசியல் படுத்துதல். நன்மையை நோக்கி நன்மையை எடுத்துச் செல்வது, தீமையை விட்டு மக்களை தடுப்பது, இது அரசியல் படுத்துதல். பிறர் நலம் நாடுவது என்பது சமூகத்தின் மீது அக்கறையை ஏற்படுத்துவது. சமூக அக்கறை எடுக்கக்கூடிய இளைஞன் தான் அவனுடைய வழியை, அவனுடைய பாதையை சரியான பாதையை நோக்கி நகர்த்துவான். ஏன் இன்னைக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய பலம் யானை பலங்க. இளைஞர்கள் சாதாரணமான ஆட்கள் கிடையாது. அவர்களுக்கு யானைக்கு இருக்கக்கூடிய பலம் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டா, கயத்துல கட்டி போட்டிருக்க யானை குட்டியில கட்டி போடுவான். அது குட்டியா இருக்கும்போது அதுக்கு ஒண்ணும் தெரியாது, இழுத்து இழுத்து பார்க்கும், இழுக்க முடியாது, ஒரு வட்டத்துக்கு மேல வராது, வெளியில வராது. அது என்ன நினைச்சுக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த கயத்தை நம்மளால அறுக்க முடியாதுன்னு நினைச்சு அதே மைண்ட் செட்ல இருந்துரும். அது நல்லா வளர்ந்து நல்லா ஒரு மரத்தை தன்னுடைய தலையில முட்டி கீழே தள்ளுற அளவுக்கு சக்தி வந்ததுக்கு அப்புறமா கூடவும் அந்த கயத்தை இழுத்துட்டு வெளியில வராது. அது மாதிரி இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இளைஞர்களின் கால்களை கயிறு போல கட்டி கொண்டிருக்கிறது. உலகத்தில் நடக்கக்கூடிய கேளிக்கைகள் இளைய சமுதாயத்தை கயிறு போல கட்டி கொண்டிருக்கிறது. இது போன்ற பல கயிறுகள் அவர்களுடைய கால்களை கட்டி கொண்டிருக்கிறது. அவர்களுடைய பலம் என்ன என்பதை அறியக்கூடாத நிலையில் அவர்களை இன்றைய காலச்சூழல் வைத்திருக்கிறது. இந்த பலத்தை அவர்களுக்கு உணர்த்தி அந்த கால் விலங்கை அறுத்து எறிவதற்குண்டான ஒரே ஆயுதம் இளைஞர்களுக்கு இளைஞர்களை அரசியல் படுத்துதல் என்று சொல்லக்கூடிய சமூக அக்கறையை ஏற்படுத்துவது. சமூக அக்கறை தான், சமூகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய அக்கறை தான் அவனுடைய வாழ்க்கையை அவனுக்கு சரியான பாதையை நோக்கி காட்டும். அப்போதான் அவன் பிறன் மீது அன்பு செலுத்துவான். தவறான செயல்களிலிருந்து விலகிக் கொள்வார்கள். அடுத்தவர்களிடத்தில் காணக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுவார்கள். தவறை தடுக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய எவனும் தவறு செய்வதற்கு துணிய மாட்டான். பிறருக்கு எந்த விதத்திலும் துன்பம் விளைக்க மாட்டான். அதான் சமூக அக்கறை. எப்படி கொலை நடக்கும், எப்படி கொள்ளை நடக்கும், எப்படி வன்புணர்வு நடக்கும், எப்படி குழந்தைன்னு பார்க்காம நாசம் செய்வான். சமூக அக்கறை இருக்கக்கூடிய இளைஞனுக்கு இது போன்ற எண்ணம் வருமா? அடுத்தவர்களுக்கே துன்பம் செய்யக்கூடாது அப்படின்ற நிலையில இருக்கக்கூடிய இளைஞன் தன்னுடைய உடலுக்கும் தன்னுடைய உடைமைக்கும் கேடு விளைவிக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு வருமா? அப்ப சமூக அக்கறைகளை ஏற்படுத்துவதன் மூலமாகத்தான், அது போன்று அரசியல் படுத்தக்கூடிய அந்த வேலையை செய்வதன் மூலமாகத்தான் நாம் பிள்ளைகளை சரியான பாதையை நோக்கி நகர்த்த முடியும். அப்பதான் அந்த கால் விலங்க அவன் உடைக்க முடியும். எப்படி உருவாக்குறது? எப்படி உருவாக்குறது? பிள்ளைகளிடம் ஆரம்பத்திலிருந்தே அடுத்தவர்களுக்கு கொடுத்து பழக்குவதற்கு உண்டான வாய்ப்பை நாம தான் ஏற்படுத்தி கொடுக்கணும். இதெல்லாம் எங்க போதிப்பாங்க? பள்ளியில தான் போதிப்பாங்க, மதரசாக்கள்ல தான் போதிப்பாங்க. ஆரம்பத்துல பிள்ளைகள் நம்ம என்ன நினைக்கிறோம், 5 வயசுல இருந்து 10 வயசு வரை அலிஃபா தா ஓத வரைக்கும் நல்ல அரபி ஓத தெரிஞ்சுன்னா ஓகே, மதரசா படிப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அப்படியே வீட்டுல நிறுத்தி வச்சிடறோம். இல்ல, அதற்கு மேல் நல்லொழுக்கங்கள் குறித்து, இஸ்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பண்புகள் குறித்து, இஸ்லாமிய ஒழுக்க முறைகள் குறித்து, என்னென்ன விஷயங்களில் எல்லாம் இஸ்லாம் கவனம் செலுத்துகிறது என்பது குறித்த தெளிவை மதரசாக்களின் மூலமாக பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வுகளில் தொடர்ச்சியாக பிள்ளைகளை அனுப்பிக்கிட்டே இருக்கணும், கத்துக்க வைக்கணும். நல்ல பழக்க வழக்கங்களை சின்ன சின்ன வயதுகள்ல இருந்து அவங்களுக்கு ஆர்வம் ஊட்டணும். வீடுங்கள்ல நம்ம யாராவது ஒரு பிள்ளைய கூட்டு அப்படி ரோட்ல நடந்து போறோமா, ரோட்ல நடந்து போகும்போது யாராவது ஒருத்தர் கை நீட்டி யாசகம் கேட்டா நம்ம போடக்கூடிய காசை பிள்ளைகிட்ட கொடுத்து போட சொன்னா தர்ம சிந்தனை வளரும். ஒரு 10 ரூபாய் கொடுத்து அந்த அங்கிள்கிட்ட கொடுத்துட்டு வான்னா, அடுத்த முறை போய்கிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தர் ட்ரெஸ் அலங்கோலமா நின்னாருன்னா, அத்தா அங்க ஒருத்தர் நிக்கிறார், அந்த அங்கிள் நிக்கிறார், 10 ரூபா கொடுத்துட்டு வரேன்னு அவனை வாலண்டரே கேட்பான். இதுதான் சமூக அக்கறையை ஆரம்பத்திலேயே ஏற்படுத்துறது. நல்ல சபைகளுக்கு, இது போன்ற நல்ல சபைகளுக்கு பிள்ளைகளையும் சேர்த்து அழைத்து கொண்டு வர வேணும். பெரும் பெரும் நிகழ்ச்சிகளுக்கு கொண்டு போறதுனால எந்த பயனும் கிடையாது. ஸ்கூல்ல நடக்கிற ஆண்டு விழாக்கு குடும்பத்தோட உட்கார்றதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. மார்க்க சபைகளில் நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய சபைகளுக்கு பிள்ளைகளையும் சேர்ந்து அழைத்து வர வேண்டும். நேர்மையாக நடப்பதற்கு பிள்ளைகளுக்கு அறிவுறுத்த வேண்டும். பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய பண்பை ஊக்குவிக்க வேண்டும். இது போன்ற பண்புகளை ஆரம்ப நிலையிலிருந்து அவர்களுக்கு நாம் ஏற்படுத்தி தருவதன் மூலமாகத்தான் குழந்தைகளுக்கு சமூக அக்கறை வளரும். சமூக அக்கறை இருக்கக்கூடிய குழந்தைகள் அடுத்தவர்களுக்கு ஏதும் தீங்கு செய்ய மாட்டார்கள்.
அடுத்தவர்களுக்கே தீங்கு செய்யக்கூடாது என்ற மனநிலையில் வரக்கூடிய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையையும் சீர்படுத்தி செல்வார்கள். இது போன்ற அனைத்து வழிகாட்டல்களையும் வழங்கக்கூடிய ஒரே சித்தாந்தம் இஸ்லாமிய சித்தாந்தம் தான். அப்பேற்பட்ட இந்த சித்தாந்தத்தை, இந்த கொள்கையை, இந்த தௌஹீதை பின்பற்றி வாழ்ந்து மறைந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய நற்பாகியத்தினை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஆலா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.